Good morning, friends. This is Balaji from Chennai. Savings and investments. அந்த சேனல் மூலமா ஒன் டே ஒன் ஷேர் மார்க்கெட் இருக்க நாட்டிலெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஷேரை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். எவ்ரி சண்டே வந்து நான் ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ்ன்ற தலைப்பில் சில ஸ்லைட்ஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்லைட்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லைடாக 2-3 ஸ்லைடாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய பழைய செஷன்ஸும் பார்க்கலாம். இது வந்து செஷன் 3. இப்போ நான் எடுக்க போகிறது வந்து செஷன் 3. செஷன் 3ல வந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 66,500க்கு மேலே போயிட்டு இப்போ 63,000 சம்திங்கில் இருக்கு. பட் இதை பற்றி நம்ம ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பீரியட். மறுபடியும் என்ன ஆகும், திருப்பி அப்படியே மேலே வரும். ஸோ 60,000 வரைக்கும் போனாலும் ஓகே தான், டோன்ட் வரி. ஏன்னா நம்மளுடைய இந்த குரூப்போட பிரின்சிபல் என்னன்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் என்னன்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ட்ரேடிங். ட்ரேடிங்னா டெய்லி ட்ரேட் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரேட் பண்ணுறது, அது மாதிரி பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய லாஸஸ் வரதா ஆகிடுது எல்லாருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25, அதுவும் கொஞ்சம் ஹை கேபிட்டல் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஓரளவு ப்ராஃபிட்டில் இருக்குது. மற்றபடி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் லாஸஸில் தான் போகுது. அந்த லாஸஸ் வராமல் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் நான் கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணி என்னுடைய 40 years எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் பப்ளிக் வந்து நல்லது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 1 செப்டம்பர்லேருந்து ஒரு சேனலாக போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ஃபண்ட் பேலன்ஸ் என்னன்னு பார்த்து எந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்னுடைய டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி, இது ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் தான். ஸோ யூ ஹேவ் டு டேக் யுவர் ஓன் டெசிஷன். அந்த மெத்தடாலஜி நான் ஆல்ரெடி அப்போ ஒரு வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஷேர் வேல்யூ வந்து 350 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன், நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் அண்ட் டிவிடெண்ட் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் போட்டிருந்தேன்னா, எல்லாராலையும் வந்து 300 ரூபா கொடுத்து 100 ஷேர் வந்து வாங்கணுன்னாக்கா ஒரு 30,000 ரூபாய் வேணும். எல்லார்ட்டையும் 30,000 ரூபாய் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சேலரியிலே வந்து மந்த்லியே வந்து 30,000 தான் இருக்கும். அதில் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் போனால் கூட ஒரு 2,000 3,000னா பல்ல கடிச்சுன்னு நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த 2,000 3,000 மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கம்பெனிஸில் வந்து ஒரு ஷேரோ 2 ஷேரோ 5 ஷேரோ 10 ஷேரோ எப்போ உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் மட்டும் மஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் எந்த இதில் வேணாலும் ப்ரோக்கரேஜில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவளே ட்ரைனிங்லாம் கொடுப்பா. அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் கற்றுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த அடிஷன் டு தட் ஏதாவது வேணும்னா என்னோட நம்பர் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து கூகுள் மீட்டில் ஆன்லைனில் நான் செஷன்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ரொம்ப டீப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ், கிராஃபு, ரேஷியோஸ் அதெல்லாம் நான் இப்போ போகல. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்னால நான் கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டுருக்கேன். நான் பேசிக்ஸ் போயிட்டு அப்படியே கிராஜுவலாக போகும்போது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கண்டினியூட்டி வரும். ஸோ அதனால் நீங்கள் செஷன் 3 நம்ம உள்ளே போகலாம். ஏற்கனவே செஷன் 2ல வந்து காமன் மித்ஸ் அபவுட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மித்துனா மாயை சொல்கிறோம், அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பேசிக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் யூஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஓப்பன் க்ளோஸ்னா என்ன, வால்யூம்னா என்ன, குவான்டிட்டி எல்லாமே அதில் போன செஷன் 2ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ செஷன் 3ல வந்து B.Sc NSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எப்பத்துலேருந்து இருக்குது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்றத மட்டும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது என்ன, நான் இப்போ ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 20 ஸ்லைடு போட்டேன்னா அது ஒரு ஃபுல் ட்ரைனிங் செஷன் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து யூடியூப்ல வந்து அவ்வளோ நாள் பொறுமையாக யாரும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து ஃபார்வர்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால என்ன எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ண தான் தோணும். அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்காது, லிசனிங் கண்டினியூட்டி இருக்காது, நாலேஜ் போய் கரெக்டாக உள்ளே போய் உங்களுக்கு சேராது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், விட்டு ஒரு 2-3 ஸ்லைடு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அழகாக அந்தந்த இதாக போயிட்டு எத்தனை செஷன் வேணால் போட்டோம். ஓகே, பட் செஷன் 1லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்களும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ B.Sc NSE பற்றி என்னன்றதை பார்ப்போம். இதில் டோட்டலாக கவர் பண்ண போகிறது வந்து இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் கவர் பண்ண போகிறேன். அதனால் இந்த 2 ஸ்லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 கலர் கொடுத்துருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு அர்த்தம், இப்போ 3ர்டில் இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான், இதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுவேன் கம்ப்ளீட்டாக இந்த செஷனில். உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ். ஸோ the journey has just begun to know some information about stock market. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க. இதில் 2 பிக்சர் இருக்குது. இந்த 2 பிக்சரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு கர்வாக இருக்குது, எஸ் கர்வ் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்போது இதில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரே எப்பயுமே நேர்கோட்டில் மேலேயே போயிட்டே இருக்காது, இல்லை ஒரே நேர்கோட்டில் கீழேயும் இறங்கிட்டு இருக்காது. அது என்ன ஆகும்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் இருக்கும், வளைஞ்சி கிளைஞ்சி தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ அதனால நம்ம அந்த மார்க்கெட்டோட வளைவுகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரீசனபிளா நம்ம ஏர்ன் பண்ணணுன்றது தான் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சேனல். ஓகே. இப்போ இந்த கருவிலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு பர்டிகுலர் கருவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவா தெரியுது. ஆனா அந்த இடத்துல போய் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே பிரெத் தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போற வரைக்கும் நம்ம அப்போ அங்கே போகும்போது என்னது உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைச்சிருது. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து அங்கேருந்து திருப்பி இதே மாதிரி பாத் கிடைச்சி இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ நம்ம உடனே நம்ம சேல் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது, சில நேரத்தில் நஷ்டத்துலையும் கொண்டு போய் விடும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் எப்படி பார்த்தா மார்க்கெட் எப்பயுமே அப்படியே ஒரே ஏணி மாதிரி ஏறிட்டேவும் இருக்காது, ஒரே மாதிரி இறங்கிட்டும் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 ஷேரா 5 ஷேரா அப்படி அப்படியே வாங்கி நீங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்னோட ப்ரோக்ராம்லேயே நான் எவ்ரி வீடியோவில் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பீரியட் வந்து 1 இயர். ஸோ நான் கம்பேர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் அக்டோபர்ல எப்படி இருந்தது, இதே சீசன்ல போன அக்டோபர் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின அக்டோபர் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின அக்டோபர், அதுக்கு முந்தின அக்டோபர் 5 வருஷத்துக்கு டேட்டாவும் கொடுக்குறேன், ப்ரைஸ் மூமெண்ட்ஸு. அது இல்லாமல் அந்த கம்பெனில இருந்து ஏதாவது போனஸ் கொடுத்துருக்காளா, இல்லை டிவிடெண்ட் எப்படி கொடுத்துருக்கா, ஸோ அதனோட 52 வீக் லோ என்ன, ஹை என்ன, எல்லாமே அதில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பற்றி அது என்ன கேட்டகரியில் வருது, அது பப்ளிக் செக்டரா, பேங்கா, எஃப்எம்சிஜியா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா, டயர் இண்டஸ்ட்ரியா, எல்லாமே அதில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப மோர் டீடைல்ஸ் அபவுட் த கம்பெனி ஒன்றுனா நீங்கள் என்ன பண்ணணும், பர்டிகுலர் கம்பெனி கூகுள் சர்ச் போட்டீங்கன்னா இன்னைக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடுறது. வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிட்டா அவரோட ப்ரெஸ் ரிலீசஸ், அவரோட அவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேனேஜ்மெண்ட் யார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார், எல்லாமே அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உள்ள போகலாம். இப்போ பிஎஸ்சி பற்றி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்போ எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1875. ஓகே, 1875ல அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சொல்லும்போது அது நிறைய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறது. என்னென்னலாம் அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஓல்டஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ல இது பார்த்தா ஒரு பேனியன் ட்ரீ, அதாவது ஒரு பேனியன் ட்ரீக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன டவுன் ஹால், ஸ்மால் ஹால், அதில் தான் ஆரம்பிச்சது. எப்படி நம்ம இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி பற்றி எல்லாருக்கும் தெரியும், மற்ற கம்பெனிஸ் பற்றி இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே என்ன பண்ணா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஒரு ஸ்மால் இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஃபோசிஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான், இங்கே சென்னையில் தான் மியூசிக் கடை பக்கத்தில் ஒரு இடத்துல ஆரம்பிச்சது தான். அது வந்து ஆரம்பித்து அப்படியே கிராஜுவலாக கொண்டு போய் 1980s தான் ஸ்டார்ட் பண்ணது அது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேலே போய் இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தான் இன்னைக்கு அதான். ஸோ அப்போ என்ன பண்ண ஒரு 22 ஸ்டாக் ஒர்க்கர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சது தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அவ வந்து அப்பெல்லாம் வந்து பேப்பர் ஃபார்மேட் தான். இப்பதான் டிமேட், எலக்ட்ரானிக், டிஜிட்டல் எல்லாமே வந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் வந்து விற்கிறாருன்னா அந்த பேப்பரை போய் அங்கே வாங்கிட்டு வரதுன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும், வாங்கிட்டு வரணும். அந்த சிக்னேச்சர் மேட்ச் ஆகாது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் சைன் பண்ணணும், கம்பெனிக்கு அனுப்பணும், கம்பெனிலேருந்து சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அனுப்பணும். எவ்வளோ ஹர்டில்ஸ்லாம் இந்த முன்னாடி இருந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிமேட் அக்கௌண்ட், பேங்க்ல போயிட்டு 3-in-1 அக்கௌண்ட்டு கேட்டிங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட் 3 போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, சேவிங்ஸு, ட்ரேடிங், டிமேட். ஸோ சேவிங்ஸ்ன்றது என்னது, நீங்கள் போடுற பணம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ போடப்படல அந்த பணத்தை அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது. ட்ரேடிங்ன்றது என்ன, நீங்கள் பண்ணுற ட்ரேடிங், என்னென்ன வாங்குறீங்க, என்னென்ன விற்கிறீங்க. வித்தாக்கா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிடும், வாங்கினாக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ அதை வந்த ஷேரை வந்து உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி 24 hours எனிவேர் த வேர்ல்ட் நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்டு பத்திரமா இருக்கும், உங்களுடைய ஷேரும் பத்திரமா இருக்கும். ஸோ இது வந்து ட்ரேடிங் பற்றி சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் என்எஸ்சி பற்றி பார்க்கலாம். என்எஸ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணது என்னாச்சுன்னாக்கா, இது வந்து ஒரு ஆல் இண்டியா கவரேஜ், இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி, நாட் ஒன்லி ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ நான் வந்து இப்போ யூஎஸ் போகிறேன் அப்படின்னாக்கா, யூஎஸ்ல நம்ம டைம் ஜோன் தான் டிஃபரன்ஸ் ஆகுமே தவிர, அங்கத்தி நைட் வந்து இங்கத்தி டே. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே நான் நைட்டு முழிச்சு இருந்து நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி நம்ம இதை வந்து உள்ளே போய் பார்க்கலாம், நம்மளுடைய ட்ரேடிங் பண்ணலாம். பட் 24 hours கவரேஜ், ஆன்லைனு, எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டு எல்லாமே இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி வந்து நிறைய இருக்கு இதில். முன்னாடி மாதிரிலாம் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுன்னா, சில புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம வாங்கியிருப்போம்,
அவள் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாள். அந்த ப்ரைஸ் நம்ம வந்து புரோக்கர்கிட்ட ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அந்த புரோக்கர் வந்து அந்த ப்ரைஸோட அதோட கம்மி ப்ரைஸில் ஏற்கனவே அவர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ ஹி வில் ரெக்கமெண்ட் டு அஸ், இந்த ஷேர் வாங்க சார் போகணும். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரியே போகும். ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்தால் சார் இந்த சார் வித்துருங்க சார்னுவாரு. நம்ம கிட்ட வாங்கி இன்னொரு அப்படியே பண்ணிட்டு தான் அந்த காலத்தில் ப்ரோக்கரேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் இன்னும் வர கம்ப்ளீட்டாக வர செஷன்ஸ்ல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான். ஓகே. அப்போ டீலிங்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட். சரி, இப்போ லொகேஷன் எங்க பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அண்ட் நேஷனல் ஸ்டாக் வந்து டெல்லி. மும்பை ஏதாவது ரீஜனல் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, கொல்கத்தா, சென்னை, அகமதாபாத் அண்ட் ஹைதராபாத். என்எஸ்சியும் நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணி இது பண்ணுறா அவருடைய மெத்தடாலஜி பிரகாரம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கற்றுக்கலாம். இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சியில் 30 கம்பெனி அண்ட் என்எஸ்சியில் வந்து 50 கம்பெனி. இந்த 50 கம்பெனியோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. அதெல்லாமல் நம்ம பின்னாடி முடிஞ்சால் பார்க்கலாம். டேட் ஆஃப் லான்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1886 தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ்ன்னு பேர் இருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ். ஏப்ரல் 1994 என்எஸ்சி வந்தது. என்எஸ்சி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. என்எஸ்சி 50 அப்படின்னு சொல்றோம். அப்போ பேஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா அது 1978-79 100 பேஸை வச்சு ஆரம்பிச்சது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது வந்து என்எஸ்சி வந்து 1000 பேஸா வச்சு ஆரம்பிச்சு. இப்போ 1000லேருந்து மூவ் ஆகி தான் இப்போ இந்த 19,000க்கு வந்திருக்கு இண்டெக்ஸ். அந்த 100லேருந்து தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூவ் ஆகி இன்னைக்கு 63,500 கிட்ட வந்தது. 66,500 வரைக்கும் போச்சுன்னு சொன்னேன். லிஸ்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அந்த இது வந்து மாறிட்டு இப்போதைக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. 5,000+ கம்பெனிஸ் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அண்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,600+ கம்பெனிஸ் என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கு. இதுல இது இல்லாமல் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இந்த ஜென்ரலா லிஸ்டட் கம்பெனிஸ், குட் மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் மேக்கிங், டிவிடெண்ட் பேயிங், அதை வண்டி தான் நம்ம சேனல்ல நம்ம பார்க்க முடியும். அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது நான் எவ்ரி செஷன்ல சொல்ற மாதிரி அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆக்டிவிட்டி. அதுலேயும் பர்டிகுலராக ஷேர் மார்க்கெட் வந்து அவேர்னஸ் இல்லாமல் நம்ம போனோம்னாக்கா கண்டிப்பா நம்ம கை சுட்டுடும். பணம் நமக்கு கஷ்டப்பட்ட பணம் வந்து போயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த இது பண்ணுறோம். அதே மாதிரி மென்டல் அலர்ட்னஸ், மார்க்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும். நியூஸ் பார்க்கணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் நீங்கள் பார்க்கலாம். பேஷன்ஸ், வாங்கின பொருளை வந்து உடனே விற்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு மினிமம் 1 இயர், அதான் பேஷன்ஸ் நான் சொல்கிறேன். நாலேஜ் கண்டிப்பாக இப்போ நான் கொடுக்குற பற்றி நாலேஜ் ஷேரிங். இந்த நாலேஜ் எல்லாம் நீங்கள் என்னுடைய சேனல் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை, நிறைய பேர் அது மாதிரி போட்டுட்டு இருக்கா. அவாழ்து இல்லாமல் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது 3 இருந்ததுன்னா, இது 3 இல்லாமல் இன்னும் ஒன்று மேலே ஒன்று இருக்கு, ஃபியர். இந்த பயம் வந்து நம்மள பயமும் தயக்கமும் நம்மள துரத்திக்கிட்டே வருமா. அது மாதிரி நம்ம பயப்படவே கூடாது. என்ன மிஞ்சி போனா ஒரு மைனர் லாஸ் வரப்போகுது. அந்த லாஸை நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு பைக்ல போறோம், சின்ன ஒரு ஸ்கிட்டா இருக்கு, ஏதோ முன்னாடி இப்போ பிரேக் கஷ்டம், சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ், அதை நம்ம என்ன பண்றோம், உடனே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இடம் சரி பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ அதனால ரொம்ப பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் நம்ம விஷயம் தெரியாம நம்ம போய் பண்ணிட்டு அதுல போய் லாஸ் ஆச்சுனாக்கா அது வந்து நம்மளுடைய தப்பு தான். ஸோ அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவ். ஸோ என்னுடைய ஸ்லோகன் வந்து என்னன்னா, என்ஜாய் சேவிங்ஸ், என்ஜாய் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ வெரி மச். செஷன் 4ல நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்க்கலாம் அடுத்த சண்டேக்கு. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம இது பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மெயினாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனல்.